கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஜீவனை சுகத்தை பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 112 1 எப்படி சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் அந்த பாக்கியவான்? யார் வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், ரெண்டாவது அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷனை பார்த்ததா வேதம் சொல்லுகிறது. அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவதி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை நம்புங்கள் என்று சொல்லி அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகணும். நம்மளை நம்பி வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கா. நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அக்கிரமத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளையும் நம்பி நமக்கென்று கொடுக்கப்பட்ட தேசம், நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான ஊழியங்களுக்காய் தரிசனங்களுக்காய் நம்ம உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தேவன் கொடுக்கப்பட்ட அந்த கனமான ஊழியத்திற்கு முதலாவது நம்ம பயந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் கொடுக்கிற காரியங்களை வாங்கி கொண்டு, தேவன் கொடுக்கிற கிருபைகளை பெற்றுக்கொண்டு, தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தெய்வ பயம் இல்லாதிருந்தால் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்க முடியாது. யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை தான் தேவன் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி பேர் அழைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய அதிகாரிகளுக்கு, நம்மளுடைய மேல்பட்டவர்களுக்கு, நம்ம விருப்பமானவர்களுக்கு எப்படி பயந்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க நம்மளுடைய இருதயம் இயங்குகிறதோ ஆவலாய் இருக்கிறதோ அதை காட்டிலும் தேவன் நம்மளை நம்பி பொறுப்புள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி ஆத்துமாக்களை குறித்து கொடுக்கப்பட்ட அந்த கனமான ஊழியங்களுக்காகவும் தரிசனங்களுக்காகவும் பயமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய யார் விசுவாசிக்கிறாங்களோ யார் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவார். ஆனால் அறியப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வேறு பிரிக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி உண்மையாய் கொடுக்கப்பட்ட அந்த கனமான ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் அவருடைய கட்டளைகள் அவருடைய வார்த்தைகளை மிகவும் பிரியமாய் நேசிக்கிறவர், மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம பெற்றவங்களுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். அதில் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் ஒரு வேளை ஆண்டவரோட மேலே ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்ம பிரியமாக இல்லாமல் ஒரு வேளை கடமைக்காய் ஜெபித்திருக்கலாம், கடமைக்காய் வேதத்தை வாசித்திருந்திருக்கலாம், அல்லது வாசிக்காமல் வேதத்திற்கு வாசிக்காமல் இருந்த அவருடைய வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு பிரியமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். மொபைலுக்கும் டிவிக்கும் கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிற நேரம் குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அந்த கட்டளைகள் மேல் அவருடைய வார்த்தை மேலே யார் ரொம்ப பிரியமாக ஆவலாக இயேசுவே எங்கூட பேசுங்கன்னு சொல்லி, இயேசுவே எங்கூட பேசுங்கன்னு சொல்லி யார் பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாள் மாத்திரமல்ல இனி வருகிற நாட்களில் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.